அதில் குறிப்பாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதன்யாவுடைய வழக்கு. அந்த வழக்கில் அந்த பெண் எதிர்கொண்ட சவாலான விஷயங்கள் என்ன? ஸோ ரிதன்யாவுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அது வந்து கேட்கும்போது அமைப்பு சார்ந்து மட்டும் இல்லாமல் ஆசிய ஒரு மதராக அது கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப மனசு வந்து பாதிப்பாக இருந்தது. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பற்றி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனால் என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். அந்த தாய்ங்க வந்து ஆனால் அந்த பொதுமக்கள் ஏற்று அதை பார்த்து என்கரேஜ் பண்ணதுனால தானே அவங்க வந்து ஒரு பிரபலமாகவே ஆகுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டர் அவர் வந்துட்டு திவாகர், அவருடைய விஷயங்கள் அவரை தன்னை நிறைய பேர் பார்த்ததுனால தான் தானே வந்து தனக்கு தானே ஒரு செலிபிரிட்டின்னு வந்து அவரை தன்னை சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன். முதல்ல வந்து அவங்க தன்னை வந்து ஒரு செலிபிரிட்டியாக நினைக்கிறதுக்கு உண்டான உழைப்பு தேவை. செலிபிரிட்டியாக தன்னை வெளியில் கொண்டு வரணும், செலிபிரிட்டியாக ஒரு பெண் வந்து வெளியில் வரணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாரும் என்னை வந்துட்டு இவங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகணும் அப்படின்னா அவங்களோட உண்மையான ஒழுக்கமும் உண்மையான ஒரு உழைப்பும் வந்து சமூகத்துக்கு வந்து தேவை. ஸோ அது மாறும்போது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகில இந்திய பெண்கள் மற்றும் சமூக நல அமைப்பின் நிறுவனர் சித்ரா குமரேசன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். தமிழ் சேனல் அண்ட் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வணக்கம் மேம். நீங்க வந்து ஒரு பெண்களுக்கு ஆதரவான பெண்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க. இந்த அமைப்பின் மூலமா சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கப்படும் குற்றங்களுக்கு நீங்க எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்த வரதட்சணை கொடுமை, அதன் மூலமா பெண்கள் வந்து கொடுமை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுல குறிப்பா நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதன்யாவுடைய வழக்கு. அந்த வழக்குல அந்த பெண் எதிர்கொண்ட சவாலான விஷயங்கள் என்ன? அந்த வழக்கில் சரியான நீதியை நிலைநாட்டுறதுக்கு உங்க அமைப்பின் மூலமா நீங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மேம்? ஸோ ரிதன்யாவுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அது வந்து கேட்கும்போது அமைப்பு சார்ந்து மட்டும் இல்லாமல் ஆசிய ஒரு மதராக அது கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப மனசு வந்து பாதிப்பாக இருந்தது. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பற்றி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனால் என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். ரியலி நான் ரொம்ப அது நமக்கு கண்கள் வந்து கலங்குற அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன்னா, எப்பயுமே நாங்கள் ஒரு கண்டனம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் தெரிவிப்பேன். பட் ஆனால் ரிதன்யாவுடைய விஷயத்துக்கு அது எப்போ எனக்கு தெரிய வந்ததோ அதை பற்றி கொஞ்சம் தீர்க்கமாக யோசனை பண்ணி உடனே வீடியோவாகவே நான் வந்து அதை கண்டனம் வந்து நான் வந்து தெரிவித்தேன். ஸோ என்ன நான் வந்து தெரிவித்தேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு 300 சவரன் 400 சவரன் 500 சவரன்றது பெண்களுக்கு நம்ம சேர்த்து வச்சு போடுறது வந்து திருமணம் இல்லை. அந்த கணவன் வந்து சொந்த வீடு வச்சிருக்கானா வாடகை வீடு வச்சிருக்கானான்னு பார்க்கறது பேரண்டோடைய கடமை இல்லை. மாமியார் வந்து நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா, இல்லை வந்துட்டு மாமனார் வந்து நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களான்னு பார்க்கறதும் நம்மளுடைய வேலை இல்லை. அந்த நம்ம பெண்ணை கொடுக்க போகிற அந்த மருமகன், அந்த கணவன் வந்து ஒரு சரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஆனா தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு வரும்போது அவன் கண் கலங்குமா? தன் மனைவிக்கு ஒரு வலின்னு வரும்போது அந்த கணவனுக்கு வலிக்குமா? இதை உணர்ந்து இதை யோசித்து ஒரு முடிவெடுத்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அது எந்த மாதிரியான கொடுமையான அம்மா அப்பா இருந்தாலும் அந்த மருமகன் வந்து பார்த்துக்குவாங்க, அந்த பெண்ணுடைய கணவன் வந்து பார்த்துக்குவாங்க. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய மனைவியை வந்து விட்டு கொடுக்காம உண்மையான ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அது இல்லாத பட்சத்தில் நம்ம ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் எனக்கு சரிசமமான ஒரு சம்மந்தி வேணும், எனக்கு சரிசமமான ஒரு வசதி வேணும், என்னை விட என் சம்மந்தி வந்து வசதியில் அதிகமாக இருக்கணும்,
பார்க்கணும். ஸோ என்னுடைய பங்காளி வந்து 200 சவரன் போட்டாங்க, நான் வந்து 400 சவரன் போடுறேன் அப்படின்னு நம்ம அந்த ஆடம்பர திருமணம் உள்ள ஆடம்பரம், அந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் அந்த ஒரு போதைக்குள்ளேயும் உள்ளே போகும்போது நம்ம குழந்தைகளை நம்ம வந்து மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் மாமனார் கூடயோ இல்லை மாமியார் கூடயோ வாழப்போல தனிப்பட்ட முறையில் கஷ்ட நஷ்டங்களை அவங்க வந்து இப்போது எனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து எனக்கு இது வலிக்குதுன்னா என் மாமனாருக்கு வலிக்குதுன்னு அந்த பொண்ணு கவலைப்பட மாட்டாங்க, என் மாமியாருக்கு வந்து வலிக்குதுன்னு கவலைப்பட மாட்டாங்க, இந்த சமூகம் என்ன சொல்லுமோன்னு கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு உரிய, தனக்கு தாலி கட்டின, நாம ஏத்துக்கிட்ட நம்ம கணவன் என்ன சொல்றாங்க, அந்த கணவன் என்ன செய்யறாங்க, நமக்கு ஒண்ணுனா அவங்க நம்மளை பாக்குறாங்களா, நம்மளை தாங்குவாங்களா, நமக்காக இவங்க வருவாங்களான்னு வராத பட்சத்துல தான் அந்த பொண்ணு அந்த விபரீதமான முடிவுகள் வந்து நாளாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது நான் முற்றிலும் சொல்லுவேன், ஒரு தாய் தந்தை எல்லாருக்குமே தன்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த ஆண்மகன் நல்ல ஆண்மகனா, சரியான மனநிலைமையில் இருக்கக்கூடியவனா, சமூகத்தில் அவனுக்கு இந்த ஆணுக்கும் என்ன பங்களிப்பு இருக்கின்றது, அவருடைய சுற்றம் எப்படி இருக்கின்றது, அவனோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றதை பார்த்துட்டு தயவுசெய்து அந்த பொண்ணை வந்து கொடுத்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அந்த ஆடியோல நம்மளும் கேட்டிருப்போம் அந்த ஒரு விஷயத்தை. அவங்க ரிதன்யா சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில மென்டல் டார்ச்சர், இரவானா வந்து உடல் ரீதியான தொந்தரவு டார்ச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு பெண் எப்படி எதிர்கொள்ளணுமா? இந்த மாதிரியான சூழ்நிலை எதிர்கொள்ளணும்னா நம்ம வந்து பெண் குழந்தைகளை வந்துட்டு மேக்சிமம் ஒரு 6 வயசுக்கே அவங்க ரொம்ப விவரமாயிடுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து சீக்கிரம் வளர்ச்சி, அவங்களோட உடல் ரீதி ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உடல் ரீதியான வளர்ச்சிகள் வந்து மாற்றங்கள் வந்து வயது ஏற வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க தன்னை தானே வந்து நம்ம ஏன் இப்படி ஆகிறோன்ற ஒரு கேள்வி வந்து பெண் குழந்தைகளுக்கு நிறைய இருக்கும். ஸோ அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுனா 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பெண் குழந்தைகளுக்குமே. அப்போ இது அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒரு சந்தேக மனப்பான்மையோடையும் தன்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற மனப்பான்மையோட தான் பெண் குழந்தைகள் வந்து வளருவாங்க. இதுக்கு அக்கா தங்கச்சியோ மற்றவங்களோ யாருமே பொறுப்பு நான் சொல்லவே மாட்டேன், தந்தையை கூட நான் பொறுப்பு சொல்ல மாட்டேன். தாய்க்கு மட்டுமே அந்த முழு பொறுப்புகள் வந்து இருக்குது. தாய் மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து கவனிக்கணும், அவளுக்கு என்ன வேணும், எங்கே வேணும், நீ எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி நிற்கணும், அவளை பாதுகாக்கிற. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம் அந்த பெண் குழந்தைங்களை தகப்பனே வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்கன்றது அது சமூகத்தில் இருக்குது, அது வேண்டாம். பட் நான் பார்த்த வரைக்கும் தாய் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து முழு பாதுகாப்பாக இருக்க முடியுமே தவிர தாயை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் இந்த ஃபுல் எஃபோர்ட் இந்த அம்மா கையில் தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த ஒரு தாய் தான் வந்து பெண்ணுக்கு ஒரு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த தாயே வந்து இப்போ சமீபத்தில் பல பேரும் வந்து தங்களுடைய மகள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ரீல்ஸ்லையோ கவர்ச்சிகரமான சில வீடியோக்களை போடும்பொழுது அவங்க கண்டிக்காம அமைதியா இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரபலங்களை பார்த்து அவங்க சந்தோஷம் அடைகிறாங்களா மேம், அதை என்கரேஜ் பண்றாங்க. அதுதான் இப்போ நான் சொன்னேன். ஸோ நான் பார்க்கின்ற தாய்ங்க வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா சமூகம் வந்து நிறைய விதத்தில் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஒரு சமூகத்துக்கும் சமூகத்தில் வந்து ஒருத்தரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியிலே பியூட்டி இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியூட்டிஷியன்ஸ் நிறைய இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்டார்டிங்கில் வளரும்போது யாரெல்லாம் ஜூனியராக இருந்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு சீனியராக இருக்காங்க. அவங்க அவ்வளோ திறமையாக வாய்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்து எவ்வளோ விஷயம் டெலிவரியை கூட அவங்க வந்து ஓப்பனாக காட்டுற மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் இது வந்து தமிழ்நாடு இன்னும் எப்பயுமே வந்துட்டு இது ஃபாரின் கல்ச்சராக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இவங்க என்னதான் நான் போல்டு மேன், நான் பெரிய சிங்க பெண், நான் பெரிய ஆள், அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னால் கூட அவங்க தான் சொல்லிக்கலாமே தவிர பொதுமக்கள் யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பா அந்த தாய்ங்க வந்து ஆனா அந்த பொதுமக்கள் ஏத்து அதை பார்த்து என்கரேஜ் பண்ணதுனால தானே அவங்க வந்து ஒரு பிரபலமாவே ஆகுறாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டர், அவர் வந்துட்டு திவாகர், அவருடைய விஷயங்கள் அவரை தன்னை நிறைய பேர் பார்த்ததுனால தான் தானே வந்து தனக்கு தானே ஒரு செலிபிரிட்டின்னு வந்து அவரை தன்னை சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி. திவாகர். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன்
சொன்னதுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு அவருடைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தரும் நம்ம வந்து சமூக வலைதளத்துக்கு வரோம்னாலே கத்தியை கையில் எடுக்கிற மாதிரி தான். அந்த கத்தி வந்து மற்றவங்களுக்கும் பயன்படும், கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா திரும்பி நமக்கே பயன்படும். இன்றைக்கி நான் பார்த்த வரைக்குமே யாரெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட்டு, ட்ரெண்டிங் செலிப்ரிட்டின்னு யாரெல்லாம் தன்னை மிகப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய மறுபக்கங்கள் பூரா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. இதில் என்ன வந்துட்டுருக்குன்னா, சோஷியல் சர்வீஸ் ஓரியன்டாக வந்தவங்கலாம் இதில் வரல. தவறான முறையில் எதையுமே அவங்க யாரும் அவங்கள தப்பாக பேசலை. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணவங்களை யாருமே மக்கள் எதுவுமே சொல்லலை. ட்ரெண்டிங்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்கே எதுவும் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி யோசிக்காமல், ஸோ பின்னாடி இருக்கவங்கள பற்றி சிந்திக்காமல், தன்னுடைய குழந்தை நாளைக்கு வளரும்போது அவள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கூட வந்து சிந்திக்காமல், எதற்குமே கட்டுப்படாமல் தாந்தோணித்தனமாக போகிறவங்கள வந்துட்டு எந்த தாயுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி என் மகளே கூட நான் சொல்கிறேன், அவள் கேட்குறா. ஸோ அதனால் அவளுக்கு நான் வந்து எடுத்து சொல்கிறேன். அவள் கேட்காத பட்சத்தில் நான் அவள்கிட்ட போய் சொல்லவே முடியாது. இப்போ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு நம்மளை வளர்த்து விடுதோ அந்த அளவுக்கு நமக்கே அது நம்ம குத்தக்கூடிய ஒரு கத்தியாவோ ஆயுதமாவோ மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த வியந்த ஒரு வழக்கில் வந்து இன்ஃப்ளூயன்சர் இலக்கியா இருக்காங்கல்ல மேம், அவங்க வந்து ஆரம்பத்தில் நிறைய ஆபாச வீடியோக்கள் எல்லாம் வந்து பதிவேற்றி அதன் மூலமா ட்ரெண்ட் ஆனாங்க. கொஞ்ச நாள் அவங்க காணாமல் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து நல்ல நேர்த்தியான உடைகள் அணிந்து நேர்த்தியான ஒரு சமையல் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஒரு தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கூட ஒரு சினிமா பிரபலமோட ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், அந்த நபர் அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்கள வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருந்து அந்த கொடுமை தாங்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் வருது. இப்போ இந்த மாதிரி இவங்க பிரபலம் அடைஞ்சிருந்தாலும் இவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படின்னு லிவிங் ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது அது வெளியே யாருக்கிட்டையுமே இவங்களால சொல்ல முடியல. அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க அதை ஷேர் கூட பண்ண முடியாம ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் போறாங்க. இந்த ஒரு விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு மிகப்பெரிய சொல்யூஷன் ஒன்று வேணும். ஸோ முதல்ல வந்து அவங்க தன்னை வந்து ஒரு செலிபிரிட்டியாக நினைக்கிறதுக்கு உண்டான உழைப்பு தேவை. செலிபிரிட்டியாக தன்னை வெளியில் கொண்டு வரணும், செலிபிரிட்டியாக ஒரு பெண் வந்து வெளியில் வரணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாரும் என்னை வந்துட்டு இவங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகணும் அப்படின்னா அவங்களோட உண்மையான ஒழுக்கமும் உண்மையான ஒரு உழைப்பும் வந்து சமூகத்துக்கு வந்து தேவை. ஸோ அது மாறும்போது நம்ம ஒரு எப்படி சொல்கிறோன்னா, நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும், நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ பெண் அப்படின்னா இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் நாம மாறும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே மாற்றப்படுறாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க. ஸோ விலகி போகும்போது இந்த செலிபிரிட்டின்னு நினைக்கிறவங்க இப்போ இலக்கிய கூட எடுத்துட்டோம்னா அவங்க நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, எனக்கு அப்பா எனக்கு சரி கிடையாது, எனக்கு அம்மா இப்படி வளர்ந்தேன், இப்படி நான் கஷ்டப்பட்டேன், நான் தனிமையில் இருக்கிறேன் போது எந்த பெண்ணுமே வந்து தனிமையில் இருக்கும்போது அவளுக்காக நல்லது சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவளை என்ன யூஸ் பண்ணிக்கலாம் தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் இலக்கியா வந்து ஸ்டார்டிங்கில் வந்த முறை வந்து சமூக சூழ்நிலையில் வந்து சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்தாங்க. ஸோ வந்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு இது வந்து. ஆரம்பத்திலே அவங்க அவ்வளோ அழகு, எனக்கு அவங்க எப்படி சொல்கிறதுன்னா அந்த அவங்களுடைய ஃபேஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அந்த பொண்ணோடைய ஃபேஸ் வந்து எனக்கு பிடிக்கணும். ஆனால் பட் அவங்களுடைய ஆக்டிடியூட்ஸ் வந்துட்டு மாறும்போது தன்னை எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரே சூட்சமாக தான். நீங்கள் யாருன்றது இந்த உலகம் உங்களை பார்த்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க யாருன்றது உங்கள்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நம்ம தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எதுவுமே கொஞ்சம் ரகசியமாக அது இருந்தால் அது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரகசியத்தை உடைக்கும் போது தான் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஆகும்போது என்ன ஆகும், அதுக்கு தகுந்த ப்ராப்பர் மரியாதையும் கிடைக்காது, பாதுகாப்பும் வந்து கிடைக்காது. ஸோ இலக்கியாவை பொறுத்த வரைக்குமே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்றைக்கி நைட்டில் அந்த பொண்ணை அடித்தா இல்லை, பகல்லையே அடித்தா கூட அந்த பொண்ணுக்குன்னு கேட்கறதுக்கு
வந்து யாருமே இங்கே வந்து கிடையாது. ஸோ அந்த பாதுகாப்பு இல்லாதனால தான் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சூழ்நிலை. இப்போ யாரோ ஒருத்தர் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு அவங்க ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். பட் இதே இன்னொருத்தர் வந்து என்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுவே எவ்வளோ பேர் என்ன ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம். இன்னொருத்தர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க பண்ண வேலைக்கு இப்படி தான் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்னன்னா இவங்க தான் இவங்க யாருன்றதை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அது ஒரு தவறான விஷயம். ஸோ செலிபிரிட்டி ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குடா, இப்படி தான் ஆகணும்லாம் தவறான விஷயம். பெண்கள் வந்து எடுக்கிற ஆயுதம் வந்து தவறான விஷயம். இப்போ சமூகத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவோ அல்லது ஒரு காஸ்டியூம் டிசைனராவோ இருக்காங்க அப்படின்னா மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய பெண்களை விட இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் அந்த மரியாதையும் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு குக்கா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின இவரு பெரிய செலிபிரிட்டி விசேஷங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய முகமா வளர்றாரு. வளர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்க நிலையில தன்னுடைய ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணையே வந்து அவர் 2ஆம் திருமணம் செஞ்சுதா சொல்லப்படுது. இந்த நிலையில மக்கள் பேசக்கூடிய டாக்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி செலிபிரிட்டிக்கு காஸ்டியூம் டிசைனராலாம் இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பெண்களுடைய மனம் தடுமாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அப்ப இதன் மூலமா இன்னும் அந்த காஸ்டியூம் டிசைனர் பியூட்டிஷியன்ஸ்க்கான அந்த ஒரு பேரும் மரியாதையும் குறையுதா மேம்? கண்டிப்பாக குறையுது. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஏன் அங்கே எங்கே போனால் ஆர்த்தி ரவி அவங்கள கூட இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறோன்னா மேட்ச் ஃபார் ஈச் அதர்னு அவ்வளோ ஒரு அந்யோன்யமான கப்புள்ஸ் 2 பேருமே சின்னதுலேருந்து அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகி மேரேஜ் ஆகி வந்தவங்க. ஸோ ஆர்த்தி ரவி வந்து நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லா குடும்பத்துலேயுமே இருக்கும். இப்போ என் குடும்பத்துலேயுமே மைனஸ் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும் எல்லா குடும்பத்துலேயுமே. ஸோ மைனஸை கம்மி பண்ணி ப்ளஸ்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள் வரும்போது. ஸோ தன்னுடைய கணவன் அந்த நம்பி தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல போய் எல்லா மனைவியுமே நீ ஏன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற, நீ ஏன் வந்து ஸ்மோக் பண்ணுற, நீ ஏன் அனாவசியமாக செலவு பண்ணுறன்னு கேட்குற மனைவி தான் நல்ல மனைவி. ஸோ அதை புரிந்த கணவர்கள் வந்து எந்த பெண்ணுக்கிட்டையும் அனாவசியமான தவறான விஷயத்தில் போக மாட்டாங்க. ஸோ இதை நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நீ என்னை கேட்குறதெல்லாம் தப்பு, நீ யாரு கேட்கறதுக்கு, நான் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை வேணும், நான் வாழணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை மோட்டிவ் ஒருத்தர் பண்ணும்போது இவங்களுடைய குணங்கள் எல்லாமே வந்து மாறுது. ஸோ மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ பணம் இருக்கே, நீ வச்சு என்ன பண்ண போற, நீ இப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படி ஜாலியாக இருக்கலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வரும்போது இந்த குழந்தைகள்ன்றதை பார்க்கறது வந்து ஆண்கள் வந்து அதை தான் இந்த மெயினாக இது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த குழந்தைகளை வந்து இந்த ஆண்கள் வந்து மதிக்காமல் போயிடுறாங்க. இந்த குழந்தைங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கோன்றாங்க. எப்படி பார்த்துக்க முடியும்? அந்த குழந்தைங்க எப்படி நாளைக்கு வந்து ஸ்கூலில் போயிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி அவங்க நிர்ணயிப்பாங்க, எப்படி அந்த வாழ்வாதாரத்தை மற்றவங்க மாதிரி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க? அதே அம்மா ஆஸ் எ மதர் இனி ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு அப்பா கூட உக்காந்தாலும் அந்த அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஆஸ் அந்த அப்பாவும் இன்னொரு அம்மா கூட வந்து உக்காந்தாலும் அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமையை ஏற்றுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். தவிர்க்க முடியாத காரணங்கள் வேற. நான் சட்டமே இருக்கு, நீங்க விவகாரத்து பண்ணிட்டு வேற யாரை வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டமே இருக்கு. ஆனால் இருக்கிற குடும்பத்தை கூட நீ கவனிக்காம நீ விட்டுட்டு உன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்காகவும் அந்த குழந்தைங்களை வைஃபை கூட பரவாயில்ல, பட் குழந்தைங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மளால் பெறப்பட்ட இந்த குழந்தைகள் இந்த சமூகத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புலையும் உண்டாகாம நல்ல முறையில் இருக்கணும்னா இதுக்கு 2 பேர் மட்டும்தான் ஸ்டெப் எடுக்க முடியும். கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான். ஆஸ் ஏ பேரண்டா அந்த குழந்தைங்களை நினைத்தால் ஒரு எவ்வளவு பெரிய பேரழகி வந்தாலும் அவங்க போக மாட்டாங்க. வந்துட்டு இவ்வளவு நேரம் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தும் பெண்களுக்கு எதிராக சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.